அகத்தியருக்கு லாட சன்னியாசின்னு ஒரு பேர் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இது ஒரு வித்தியாசமான பேரு. இதுக்காக ஒரு பெரிய பூஜையே வருடந்தோறும் நடக்குது. நடு காட்டுக்குள்ள, போக முடியாத இடத்துல, ரொம்ப கஷ்டப்பட்டு, தோள்ல வந்து எல்லா ஜாமான்களையும் சுமந்து கொண்டு போயி, அந்த பூஜைய நடத்துறாங்க. அது எங்க நடக்குது தெரியுமா? அதாவது குற்றால மலையில இருந்து அதற்கும் மேல, அந்த சிற்றாறு ஓடி வரக்கூடிய இடத்துல, பரதேசி புடைக்கும் மேல, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுல போயி, அந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த பூஜைய நடத்துறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அகத்தியர், தேரையர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத்திரி மகரிஷிக்கு அங்க பூஜை நடக்குது. அதாவது மழை வேண்டி தான் அந்த பூஜை நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து கோடை காலத்துல தான் அந்த பூஜை நடக்கும். அதற்காக ஒரு தண்டம் ஒண்ணு இருக்கு. அந்த தண்டத்த வந்து நம்மளுடைய பக்தர்கள் வந்து அந்த ஆற்றுக்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு குழிக்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க. மறு தடவ எவ்வளவு வெள்ளம் வந்து சிட்டாற்றுல வந்து பேராற்று வெள்ளம்லாம் வந்தாலும் கூட, அந்த தண்டம் அதுலருந்து வெளியவே போகாது. அது மறுதடவ பூஜைக்கு போகும்போது அந்த தண்டத்த திரும்ப எடுக்கிற மாரியே அது உட்கார்ந்துகிட்டு இருக்குமாம். பெரிய ஆச்சரியம். அதுபோக இந்த பூஜை எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரியா இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, வாய கட்டி ரொட்டி சுடுவார். அப்படியே ஒரு ரசம் வைப்பார். மிளகு ரசம் வைப்பார். இதுதான் பிரசாதம். அந்த அவர் வாயை கட்டி கொடுக்கக்கூடிய அந்த ரொட்டியும், இந்த மிளகு ரசம் தான் பிரசாதம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, முன்னொரு காலத்துல இந்த அகத்தியர் அப்படிங்கக்கூடிய சுவாமியை வந்து நெறைய பேர் வந்து வணங்குறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்ப சிலர் மேல வந்து அகத்தியர் இறங்கி அருள்வாக்கும் சொல்லுவாராம். அப்ப அந்த வகையிலேயே ஒரு இங்கிலீஷ்கார துறை வந்திருக்கான். இது என்னன்னு கேட்கும்போது, இது வந்து அகத்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அகத்தியர் வந்து இன்னொருத்தர் உடம்புல இறங்கி பேசுவாரா? இது ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருந்தா இவரை வந்து நெருப்புல இறங்க சொல்ல முடியுமா? அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய நெருப்பு குவியல் ஒன்றை ஏற்படுத்தி, அந்த அகத்தியர் சுவாமி உடலில் இறங்கியதாக கருதப்பட்டவரை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ஆனா அவருக்கு எதுவுமே இல்லாம வெளியே வந்திருக்காரு. உடனே அந்த இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கான் லார்ட் அப்படின்னு. லார்ட் என்றால் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி. லாட சன்னியாசின்னு சொல்லி அன்னையிலிருந்து அவருக்கு அந்த பேரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாட சன்னியாசி அப்படின்னு சொன்னாலே அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகத்தியர் காட்டுக்குள்ள தான் போவாரு. அவரை தான் இன்னைக்கு லாடைய சன்னியாசி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மழை வேண்டி நம்ம மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காஞ்சி மேசல்புரம், அப்புறம் குற்றாலம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மழை வேண்டி இந்த வழியே போகும்போது பார்த்தீங்கன்னா, தோள்ல வந்து பால் கேடையும் சுமந்துக்கிட்டு, பூசை ஜாமான்லாம் சுமந்துக்கிட்டு, மிக கடினமா பயணத்துல பல ஆறுகளை கடந்து, அங்க போய் இந்த மாரி நான் சொன்ன மாரி ஏற்கனவே நம்ம பூசாரி அந்த ரொட்டியை சுட்டு, மிளகு ரசம் வச்சு, அங்க மிக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கமண்டலத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜையை நடத்துவாங்க. பூஜை நடந்து முடிச்சு கீழே வந்தா மழை பெய்யறத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆச்சரியம், ஆனால் அபூர்வம், ஆனால் உண்மை. அகத்தியரோட லாட சன்னியாசி கதை எனக்கு வித்தியாசமா இருந்தது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.